ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக சாக்லேட் இருக்கும், ஒரு சாக்லேட் பெருசாக இருக்கும். பெரிய சாக்லேட் எடுப்பீங்களா, சின்ன சாக்லேட் எடுப்பீங்களா? பெருசு தான். அப்படிதான் நினைச்சேன். டக்குன்னு முடிக்கணும். ஒரு முறை பெருசு எடுக்கிறப்ப என் கையை ஒருத்த முடிச்சான். என்னடா அது எங்க கிளாஸ் மிஸ்ஸுக்குன்னா, நான் வந்து ஒரு பொலிட்டிஷியன் ஆக போறேன் அப்படின்னு. என்னடா பொலிட்டிஷியன் ஆக போறேன் எதுக்குடானாக்க, டோல் ஃபீஸ் கட்ட தேவையில்ல, பஞ்சாயத்து பண்ணலாம், போலீஸ்காரங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு நிறைய சொன்னான். உங்களுக்கு எந்த ஒர்க்ல வந்து டெய்லி சர்ப்ரைஸ் இருக்கும், அந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு ரீல்ஸ் பாக்குறப்போ அந்த லைஃப் ஆஃப் ரீல்ஸ் வந்து 40 செகண்ட்ஸ் தான். இந்த 40 செகண்ட்ஸ்லயே நீங்க இந்த 40 ரீல்ஸ்லாம் பார்த்துட்டீங்க. ஸ்டூடெண்ட்ஸுமே உங்களுக்கு ஈக்குவலா உட்காந்து பேசுறாங்க, டீச்சர்ஸுமே உங்க கூட உட்காந்து பேசுறாங்க. ஏன்னா நிறைய ஸ்கூல்ல நாங்க போய் பார்க்கும்போது எங்களை கூட்டு போற டீச்சர் நின்று தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இன்னும் சில ஜெனரஸான ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. அது இதோட அழகாக இருக்கும். ஐ லவ் கிளாஸ் இல்லையா, நான் சொல்லியிருக்கேன்ல. அது மாதிரி நம்ம கிளாஸ் சூப்பராக எடுக்கிறோம் அப்படிங்கிற ஹெட் வெயிட் எல்லாமே இருக்கும் டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்கும். +2ல் வந்து டிமாயரஸ் தியரம்னு ஒரு மேக்ஸில், அது வந்து 3 கேஸில் ப்ரூஃப் பண்ணும். நான் அதுக்கு ஒரு ஷார்ட்கட்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கு ஸ்டோரிலாம் குக் பண்ணி அந்த ஸ்டோரி சொல்லி இந்த தியரத்தெல்லாம் ப்ரூஃப் பண்ணி அதை போட்டுட்ருக்கேன். பயங்கர சவுண்டு, கம்பைன்டு கிளாஸு, ஒரு 80 பேர் இருக்காங்க கிளாஸில். அதே சாக்கு பறக்குது, ஸ்டைலு போகுது, கிளாஸ் முடியுது, அப்படியே நடக்கிறேன். ஒரு பையனோட கான்சன்ட்ரேஷன் மட்டும் மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு. என்னடா இவன் நம்மளை பார்க்காத மாதிரி இருக்கேன். ஆனால் நான் அவனை பார்க்க ஆரம்பிச்சேன்னா நான் கிளாஸை மிஸ் பண்ணிடுவேன். ஓகே, அதனால நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அவன் சைடு கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நான் வந்து மற்ற பசங்கள்லாம் பார்த்து கிளாஸ் நடத்தி ஒரு வழியாக முடிச்சுட்டு கை தட்டிட்டானுங்க. ஸோ சக்ஸஸ் ஆகிட்டேன். சக்ஸஸ் ஆனாலும் ஒரு விஷயம் ஒதுக்குது, அவன் ஒருத்தன் மட்டும் கவனிக்கல. அதாவது ஒரு ரூபாய் கிட்ட போயிட்டு என்னடா கிளாஸ் இப்படி நடத்திட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. இதை விட ஷார்ட்கட் ஒன்று எனக்கு தெரியும் சார்னா. அவ யோசித்து பாருங்க. அப்போ நான் என்ன நினைச்சிட்டேன்னா, அவ்வளோ நேரம் 40 நிமிஷம் வந்து என்ன டீச்சராக இருக்கிறதுக்கு அவன் அலோவ் பண்ணியிருக்கான் இல்லையா? யோசித்து பாருங்க. நீங்க சொல்லி முடிங்க, அப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அலோவ் பண்ணிருக்கேன். இன்கேஸ் அவன் சார் இது என்ன சார் நான் போட்டுருந்தா என்ன இருக்கும். அதனால ஐ யூஸ் டு சே டு தி டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்ணாதான் நீ டீச்சர். That attitude is very important. Yes, very very important. இப்போ நான் ஒரு இன்சிடென்ட் சொன்னா you are able to name that person. Yes. So அதுவே ஒரு பெரிய குவாலிட்டியா பாக்குறேன். ஏன்னா when we go train teachers, நாங்க சயின்ஸ் விஷயமா பண்ணும்போது நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேரே தெரியாது. ஒரு 4 ஸ்டூடெண்ட் பேர் தெரியும், அவ்வளவுதான். 40 ஸ்டூடெண்ட் பேரும் தெரியணும் ஒரு டீச்சரா இருந்தா அப்படின்றது ஒரு குவாலிட்டின்னு நான் நம்புறேன். நான் ஒரு கிளாஸ் எடுத்தேன்னா I try to remember as much as possible. So that is a very big quality. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் நமக்கு வந்து எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க, ஆனா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்மளை கவனிக்கிறாங்களா இல்லையான்றது பேர் சொல்றதுல இருந்தே தெரிஞ்சிடும். இட்ஸ் வெரி நைஸ் குவாலிட்டி பிகாஸ் யூ ஆர் அ டீச்சர் இனிஷியலி. நீங்க டீச்சராகவே இருந்து ஒரு ஸ்கூலோட சேர்மனா மாறும்போது ஐ கேன் see the difference. டைரக்டாவே ஒரு ஸ்கூல் சேர்மனா உட்கார்றவரால் அது பண்ண முடியுமான்னு கண்டிப்பா கஷ்டம். ஒரு டீச்சிங் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனாலயே அது உங்களால பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். வெரி நைஸ், வெரி வண்டர்ஃபுல். நான் அப்சர்வ் பண்ண விஷயம், ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வந்து உங்ககிட்ட வராங்க டைரெக்டாக, யூ ஆர் வெரி அப்ரோச்சபிள். திஸ் இஸ் வாட் ஐ ஃபெல்ட். ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸுமே உங்களுக்கு ஈக்குவலாக உட்காந்து பேசுகிறாங்க, டீச்சர்ஸுமே உங்க கூட உட்காந்து பேசுகிறாங்க. ஏன்னா நிறைய ஸ்கூலில் நாங்கள் போய் பார்க்கும்போது நாங்கள் சீஃப் கெஸ்ட்டாவோ இல்லை பிரின்சிபல் மீட் பண்ணுறதுக்கோ போகிறோன்னா எங்களை கூட்டு போகிற டீச்சர் நின்று தான் இருப்பாங்க, நாங்கள் பிரின்சிபலாக உட்காந்து பேசியிருக்கோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஐ ஹவ் சீன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் யோசிச்சு பார்க்கும்போது என்னோட ஸ்கூல் ஜேர்னியில் நான் போய் ஹெச்எம் முன்னாடியோ பிரின்சிபல் நான் உட்காந்ததே கிடையாது. போனால் ரூம் வெளியே நிற்போம், உள்ளே போய் கேட்டுட்டு திரும்பி வந்துடும், அவ்வளோதான். ஸோ அது பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான சேஞ்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது மூலிமா உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ளஸ்ஸோ இல்லை நான் இது பண்ணுறதுனால இந்த விஷயம் நடந்தது அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரிஸ் இருக்குங்களா? அது நிறைய இருக்குது. நீங்கள் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் 1-2 சொல்ல முடியும். நடக்காதது நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கான உரிய மரியாதையை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் நடக்கும். அது எதுவுமே இங்கே நடக்கல. ஏன்னா இங்க ஒரு சேர்மன் இருக்காரு, சேர்மனை பார்க்கறதுக்கு ஒரு பையன் போறான், அவன் டவுட்டு கேட்கலாம், அல்லது ஒரு பர்மிஷன் கேட்கலாம், அல்லது ஒரு பனிஷ்மெண்ட்டாக வரலாம், ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறதுக்காக வரலாம். வந்தோடனே என்னடா விஷயம், இதுக்காக வந்திருக்கேன், அப்படியா சரி உட்கார் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்ல வந்ததுக்கு முழுசாக அவன் அக்கௌண்டபிள் ஆயிடுறான். முதல் விஷயம்.
ஓகே, அவன் வந்து ஒரு பதில் கொடுக்க வேண்டிய விஷயத்தை மீறி ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கிற இதுக்காக வந்துடுறான். நான் அவங்ககிட்ட வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறவங்கிற சூழ்நிலையில மாறி அவங்ககிட்ட வந்து கிளாரிட்டி எடுத்துக்கிறவனா நான் மாறிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பேசுறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து இட் இஸ் நாட் லிமிடெட் வித் அந்த அந்த கண்டெஸ்ட் ஆஃப் கான்வர்சேஷனுக்குள்ள இருக்காது. அதை மீறி ஒரு கம்ஃபர்ட் கிரியேட் ஆயிடும். ஒன்னு அவன் ஃபேமிலி பத்தி நான் கேட்டுருவேன், அல்லது எனக்கு பர்சனல் வரக்கூடிய கால் ஏதோ அவன் கேட்பான். அப்போ ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு அஃபினிட்டி வந்து கிரியேட் ஆகும். அப்போ எப்பெல்லாம் குழந்தைகள் உள்ள வராங்களோ அவங்க வெளியே போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கும். அதோட தான் வெளியே போவாங்க. அப்போ நீங்க பாருங்க, இதுல நீங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத விட என்னென்னலாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கல. லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அதுதான் வந்து மெயின். அது இன்னொன்று டீச்சர்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த கெஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு 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 நல்ல ஒரு முழுமையை வந்து கொடுக்குது அவங்களுக்கு. ஓகே, அப்போ இங்கே வராங்க, சேர்மன் விசாரிக்கிறாரு அப்படின்னா அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க, அவங்க போயிடுவாங்க பேரண்ட்ஸு. ஓகே, இது இன்னொரு இடத்துல நான் அவனை நிற்க வைக்கிறது, வெளியே இருந்து அவங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கறது என்னமோ நினச்சாங்கன்னா பேரண்ட்ஸ் போக மாட்டாங்க. இப்போ வந்து ஸோ அதை அவர் பார்த்துக்குவாரு, அவர் கைட் பண்ணிக்குவாரு அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்கூல்ல இருந்து நிறைய பேர் இது வரைக்கும் படிச்சுட்டு வெளியே போயிருப்பாங்க, வெவ்வேறு பொசிஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்களோடலாம் எந்த அளவுக்கு கனெக்டடாக இருக்கீங்க? அப்படி கனெக்டடாக இருக்கிறதுக்கான நீட் என்ன? அப்படி இருக்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்க முடியுமா? கண்டிப்பாக. இப்போ அதை வந்து இன்னைக்கு ஒரு ப்ராடக்டாகவே கொண்டு வர வேண்டிய நீடு வந்து வந்துச்சு. ஆக்சுவலாக அதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அலுமினி போர்ட்டல்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி அதெல்லாம் வந்துச்சு ஆக்சுவலாக. பிகாஸ் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டீவியேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ஸ்கேட்டர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்ராடில் இருக்கவங்க இருக்காங்க, இங்கே லோக்கலில் டாக்டராக இருக்கவங்க இருக்காங்க, இன்ஜினியர்ஸாக இருக்கவங்க இருக்காங்க, ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, நிறைய அது மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ஒரு 9th ஒரு பையன் வந்தான். வந்துட்டு வரப்பவே என்ன சொன்னால் ஐஐடி போய் ஜாயின் பண்ணோன்னா. அப்போ எனக்கே ஐஐடி பற்றி அதிகமாக தெரியாது. 10th முடிச்சான், 11th முடிச்சான், அப்போவே ஏதோ சொல்லுவான். அவங்க அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், அவங்களும் வந்து புலம்புவாங்க, இப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு. விஷயம் என்னன்னா ஆஃப்டர் 6 years அவன் ஐஐடியில் தான் படித்தான். ஓகே, அப்போ அது ஃபுல்லாகவே அவனோட ட்ரையல் தான். அவன் வந்து எங்களை இப்போ எதுக்காக லிட்டில் ஃப்ளவரை சூஸ் பண்ணான் எனக்கு யோசிச்சு பாருங்களேன். ஈவன் எனக்கும் தெரியாது. இப்போ அவனுக்கு ஸ்கூலை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்திருக்கு. இன்னொரு ஸ்கூல்லேருந்து பிடிவாதம் பண்ணி இங்கே வந்து சேர்ந்து படிச்சுட்டு போனான். ஓகே, அப்போ அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வந்து இருக்கு இங்கே. ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி ஒரு பையனை ஒரு முறை ஒரு இது கேட்குறோம் அவங்ககிட்ட, என்னடா ஃபியூச்சரில் எப்படி ஆக போகிறீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பொலிட்டிஷியன் ஆக போகிறேன் அப்படின்னா. என்னடா பொலிட்டிஷியன் ஆக போகிறேன் எதுக்கிட்டானாக்கா, டோல் ஃபீஸ் கட்ட தேவையில்லை, பஞ்சாயத்து பண்ணலாம், போலீஸ்காரங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு நிறைய சொன்னான். இன்றைக்கி அவன் லோக்கலுக்கு இதில் மெடிசின் படிச்சுட்டு இருக்கான், செகண்ட் இயரு. அதே டைமில் இன்னொரு பொண்ணு கேட்குறப்போ நான் 9th ஆக போகிறேன் அப்படின்னா. ஸோ அப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ஸ்கூல்ல இருக்கிற லிபர்ட்டி எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இன்னைக்கு அவங்க என்ன கிளைம்ல இருக்காங்க, இப்படிங்கிற ஸ்டோரி எல்லாருக்குமே தேவைப்படுது. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் தேவைப்படுது. அதனால இதை கனெக்ட் பண்ணக்கூடியது நாங்கள் அலுமினி மீட்னு சொல்லி ஒன்ஸ் இன் 2 years அது மாதிரி வைப்போம். அப்போ வைக்கிறப்போ ஒரு 300-400 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. எங்களுக்கே அந்த ஸ்கூல் லைஃப் ரீலீவ் பண்ண மாதிரி ஒரு இது இருக்கும் ஆக்சுவலா. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் இங்கே இருந்துகிட்டே ஃபுட் ஆர்டர் போடுவான், வரும், எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அது மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கும். இப்போ ரேண்டமாக அப்போ கால் பண்ணுவாங்கன்னா எப்படி 11th 12th வரப்போ பைக் ஓட்டுறதுக்கு பயந்து ஓட்டுவாங்க, அல்லது ஓட்டி மாட்டிக்குவாங்க. அவன் 12th முடிச்சு காலேஜ் முடிச்சு ஃபர்ஸ்ட் பைக் வாங்குவான் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் கார் வாங்குவாங்க பார்த்தீங்களா, வந்தவொடனே சார் அப்படிமா. ஒன்று அவன் ஓட்டுறப்ப நான் பின்னாடி உட்காந்து போகணும், அல்லது நான் ஓட்டி அவன் பின்னாடி உட்காந்து வருவான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர டிவைன்லி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். You have this personal connect with a lot of students. ஏன்னா நிறைய நாங்கள் பார்க்குற இடத்துல பர்சனல் கனெக்ட்ஸ் ஆர் வெரி லெஸ். எஸ், ப்ரொஃபஷனல் கனெக்ஷன்ஸ் கண்டிப்பாக. அது எந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் நைட் கால் பண்ணுவாங்க சில நேரத்தில், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை இருப்பான், ஏதோ சம்மந்தம் இல்லாத பேசிட்டு இருந்துட்டு, இல்லை சார் கிளாரிட்டி ஆகிடுச்சு சார், ஓகே சார் அப்படிம்பான். ஸோ அப்படின்னா அவனுக்கு ஒரு ஷோல்டர் தேவைப்பட்டுச்சு, கொஞ்ச நேரம் பேசணும்னு தேவைப்பட்டுச்சு, ஒரு சின்ன கிளாரிட்டி தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு பிஸ்னஸ் லோன் வாங்குறவங்க, லோன் வாங்கிட்டு அதை கஷ்டப்படுறவனுங்க அப்படின்னு ஒரு கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் ஃபியூச்சரில் பெரிய ஆளாக வருவாங்க. ஏன்னா இப்போ நான் இதெல்லாம் 40 வயசுல பண்ணது, இப்போ 22-23 வயசுல ஓனா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். லோன் வாங்குறதுக்கான ப்ரொசீஜர்லாம் கேட்டுட்டு இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம், எது பிரில்லியன்ட் சாய்ஸாக இருக்கும், எந்த ஃபினான்ஸ் போகலாம், இதெல்லாம் கேட்பாங்க. இது மாதிரி நியூ ஐடியாஸ் வச்சுட்டு அதை இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு தெரியாமல் தடுமாறுற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இருக்காங்க. நியூ ஐடியா, ஒரு லைவ் ஃபிஷ்ஷை விற்கணும்னு சொல்லிட்டு 2 பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 6 months ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிஷ் பாண்டில் போயிட்டு அது மாதிரி அவங்க ஒரு 3 months அவங்க இன்னோசுக்கு இருந்து ஒரு ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டு
இப்போ வீடு வீடாக போய் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்களுடைய இது வந்து வேற கிளைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் புது ஐடியா வந்துச்சுன்னா அனுப்பிச்சு விடுவாங்க. நான் ஏதாவது இன்ஸ்பிரேஷன் வீடியோ பார்த்தா அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்ருவேன். அந்த மாதிரிலாம் கனெக்ஷன்ல இருக்காங்க. கம்மிங் பேக் டு ஜான் சேவியர் தங்கராஜ். ஸோ இப்போ ஸ்கூல் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். கம்மிங் பேக் டு யூ. ஸோ யூ பீன் ரன்னிங் த ஸ்கூல் ஃபார் மோர் தென் 20 years now. ஸோ இப்போ இந்த ஸ்கூல் ரன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இப்போ திங்ஸ் ஆர் செட். நீங்கள் வந்து உங்கள் சேலஞ்சஸ் ஆர் ஸ்டில் தேர், பட் இருந்த அளவுக்கு அந்த டிஃபிகல்ட்டிஸ் இப்போ கண்டிப்பாக கிடையாது. ஸோ திங்ஸ் ஆர் ரன்னிங், பீப்புள் ஆர் டேக்கிங் கேர். இப்போது யூ கேன் ஹாவ் அ லெஷர், கொஞ்சம் யூ கேன் செட் பேக். பட் நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் அது பண்ணுறதே இல்லை. யுவர் ஈவன் ஆன் சண்டே யூஆர் இன் த ஸ்கூல். ஸோ ரொம்ப லாங் டைம் ஒர்க் பண்ணுறீங்க. உங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சார் அவர் இங்கேயே தான் சார் இருப்பார் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒய் இஸ் தட்? யூ செட் எவ்ரி திங். உங்கள் லைஃப் வந்து ஜென்ரலாக கேட்டால் செட்டில். ஸோ அப்போது ஒய் டு யூ ஒர்க் ஈவன் ஆன் அ சண்டே? யூ கேன் லே பேக் இல்லையா? எதனால் அது? முதல்ல இந்த உங்களுக்கு எந்த ஒர்க்கில் வந்து டெய்லி சர்ப்ரைஸ் இருக்கும், அந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும். கண்டிப்பாக. ஓகேவா? நீங்கள் ஒரு ரீல்ஸ் பார்க்குறப்போ அந்த லைஃப் ஆஃப் ரீல்ஸ் வந்து 40 seconds தான். இந்த 40 secondsலயே நீங்கள் 40 ரீல்ஸ்லாம் பார்த்துட்றீங்க. எப்படி அப்போது அந்த ஒரு செகண்டில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலன்னா நீங்கள் அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இப்போது ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்லி வி ஹாவ் டு டூ சம்திங். நான் டெய்லி ஏதோ ஒரு கோட் போட்டாகணும். நான் நேற்று போட்ட ட்ரெஸ் இன்னைக்கு போட்டு வந்தேன்னா நான் ஐ ஹாவ் டு ஆன்சர் டு மை சில்ட்ரன். ஷேவ் பண்ணலன்னா கேட்டுருவாங்க. ஓகே, இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிற இடத்துல கண்டிப்பா நம்ம வந்து அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி தான். ஓகே, இப்போ சண்டே அப்படின்னா மண்டே ஒரு விஷயம் பண்ண வேண்டி இருக்கும். அது வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணும், அது நமக்கு கம்ஃபர்ட் கொடுக்கும், அது அந்த விஷயம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக ஹோம்ஒர்க் தான் அந்த சண்டே. வெரி நைஸ், வெரி நைஸ். ஹவ் டு யூ மேனேஜ் ஆல் திஸ்? இப்போ நீங்க சொல்றது கேட்கும்போது வந்து யூ ஆர் ஸ்பெண்டிங் இண்டிவிஜுவல் டைமே நிறைய ஸ்பெண்ட் பண்றீங்க. ஸ்டூடெண்ட் வந்தா அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, ஒரு டீச்சர் வந்தா அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஹவ் டு யூ ஃபைண்ட் டைம்? இப்போ யூ ஆல்சோ ஹாவ் அ பர்சனல் லைஃப் அசைட். மெஜாரிட்டி டைம் ஸ்கூல்ல இருக்கீங்க. ஸ்கூல்ல இருக்கிற டைம்லயும் நிறைய ஸ்கூல் பிரின்சிபல்ஸ், கரஸ்பாண்டன்ட், சேர்மன் எல்லாருமே they'll be very busy because multiple issues address பண்ணணும். ஸோ அப்போ இதுக்கு நடுவில் எப்படி யூ ஆர் ஃபைண்டிங் டைம் டு ஹாவ் ஆல் தீஸ் பர்சனல் கனெக்ஷன்ஸ் வித் லாட் ஆஃப் பீப்புள் ஈவன் தோ தே ஆர் பாஸ் அவுட் ஆஃப் யுவர் ஸ்கூல்? இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்கூல், ஃபேமிலி, ஸ்டூடெண்ட்ஸ், இது எதையுமே எங்களால் பிரித்து பார்க்க முடியல. ஓகேவா? இப்போ நாங்கள் ஸ்கூல்னு வந்தாலே நானும் வந்துடுவேன், என் ஒய்ஃபும் வந்துடுவான், என் சன்னும் வந்துடுவார். அதனால எங்களுக்கு அது டிஃப்ரெண்ட் இல்லை. அதனால இங்கே இருக்கிறப்பையும் சாரு, மேடம், சன்னு எப்படி இருக்கிறோமோ அதே தான் அங்கே வீட்லையும் இருக்கும். அதனால அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அதனால இது எங்களுக்கு அது ஒரு பெருசாக மேனேஜ், நீங்கள் கேட்குற கொஸ்டின் அளவுக்கு காம்ப்ளிகேட்டான பதிலாம் எங்ககிட்ட கிடையாது. நாங்கள் இயல்பாக ஹாப்பியாக வழக்கம் போல தான் இருக்கோங்கிற மாதிரி தான் அதுக்கான பதில். வெரி நைஸ், வெரி நைஸ். திஸ் இஸ் வெரி ரேர் ஆன்சர். இப்போ throughout this மெயினா சொல்லணும்னா ஃபேமிலி சப்போர்ட். கரெக்ட். they have accepted how we are. இல்லனா கண்டிப்பா பண்ண முடியாது. ஓகே, நீங்க இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒன்று தேவைப்படும். ஒரு கிளாஸ் எடுக்க போகிறோமோ இல்லை ஒரு இடத்துல போய் பேச போகிறோமோ, அந்த மாதிரி இது வரைக்கும் இந்த விஷயத்துக்கு தான் நான் இருக்கிறதுலே ரொம்ப டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணேன், ஆர் ரொம்ப ஹெவியான ஒர்க் பண்ண வேண்டியது, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குங்களா? நிறையா சொல்ல முடியும். ஆனால் ஒரு நீங்கள் சாதாரண மேட்டர்னு நீங்கள் நினைப்பீங்க, எனக்கு அது பெரிய மேட்ரு. 3 வருஷம் ஒர்க் பண்ணேன் ஒரு விஷயம். 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். அசம்பிளி ஸ்பெஷல்னு சொன்னேன். இந்த அசம்பிளியில் பர்த்டே வந்து ஒரு ஈவெண்ட்டு. பர்த்டே சாங் பாடுவாங்க, எல்லோரும் கை தட்டுவாங்க. நாங்கள் ஸ்கூல் சார்பில் அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணிவிட்டு அந்த பர்த்டே சாக்லேட்டும் அந்த விஷ் கார்டையும் கொடுப்போம். கொடுத்து முடிச்சு அசம்பிளி முடித்த பிறகு பசங்க வந்து பாக்ஸ் கொண்டு வருவாங்க, அவங்க சாக்லேட் கொடுப்பாங்க. இந்த சாக்லேட்டில் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஓகே, ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக சாக்லேட் இருக்கும், ஒரு சாக்லேட் பெருசாக இருக்கும். ஓப்பன் பண்ணி அவங்க முன்னாடி நீட்டுவாங்க. பெரிய சாக்லேட் எடுப்பீங்களா, சின்ன சாக்லேட் எடுப்பீங்களா? பெருசுதான். அப்படிதான் நினச்சேன். நம்ம சேர்மனு, பிரின்சிபலு, நம்ம பெருசு எடுப்போம்ட்டு. பொதுவாக நான் சின்ன சாக்லேட் எடுப்பேன். சார் உங்களுக்கு தான் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம பெருசு எடுப்பேன். ஸோ அது நம்மளா எடுக்கக்கூடாது, அவனா சொல்லணுங்கிறதுக்காக. ஒரு முறை சில நேரம் ஹரி அங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க, 4-5 பேர் பாக்ஸ் வச்சிருப்பாங்க. சரி டக்குன்னு முடிக்கணும். ஒரு முறை பெருசு எடுக்கிறப்ப என் கையை ஒருத்த முடிச்சான். என்னடாண்ணே அது எங்கள் கிளாஸ் மிஸ்ஸுக்குண்ணா சொல்லிட்டு சின்ன சாக்லேட் எடுத்துட்டு. ஸோ இது மாதிரி அதில் ஒரு ஃபன் இருக்கும். அதில் வந்து ஒரு முறை மகதின்னு ஒரு பொண்ணு, அவள் வந்து எல்கேஜி. அப்போ வந்து என்கிட்ட ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் இருந்தார், மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டு இருந்தார், சுரேஷ்னு சொல்லிட்டு. அவரோட சன்னு, அவரோட டாட்டர் மகதின்னு சொல்லிட்டு.
அவளுக்கு சாக்லேட்டு இதே மாதிரி பேக் பண்ணி பர்த்டே கிளம்புறப்ப அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் கான்வர்சேஷன் போயிருக்கு. அவர் வந்து சொல்லியிருக்காரு, பாப்பா இந்த சாக்லேட் கொடுக்குறப்போ ஒரு பெரிய சார் இருப்பார், அவர் வந்து இந்த பெரிய சாக்லேட் கொடுக்கணும் அப்படின்னு. ஏன் கொஷின்? இல்லை அவர் தான் எனக்குலாம் சம்பளம் கொடுக்குறாரு, அவர் தான் பெரிய சார், அதுதான் டீச்சருங்கெல்லாம் அவர் தான் வேலைக்கு வைக்கிறாரு, அதனால அவர் தான் பிரின்சிபலு, அவருக்கு தான் நீ வந்து பெரிய சாக்லேட் கொடுக்கணும். இல்லையே, தேவையில்லையே. இல்லை நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பெரிய சாக்லேட்டு கொடுத்தாச்சு. வந்துச்சு, நானும் எடுத்துட்டேன் சாக்லேட்டு. ஆனால் இந்த கதையை என்கிட்ட சொல்லிட்டான் சுரேஷ். இல்லைண்ணா சாக்லேட் உங்களுக்கு கொடுக்க வைக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டேன், அவ பாட்டில் ஏன் எதுக்குலாம் கேட்டா அப்படின்னு. என்னடா கேட்டா, அவருக்கு எதுக்கு பெரிய சாக்லேட் கொடுக்கணும், என்னை பார்த்து ஒரு நாள் கூட சிரிச்சதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு. ஓஹோ அப்படியா, அப்போ வந்து ஐ காட் த பிக் சாக்லேட் பட் ஐ எம் நாட் எலிஜிபிள் டு தட். ஓகே, அது மனசுக்குள்ளே வந்துச்சு. ஸோ நவ் ஷீ இஸ் இன் எல்கேஜி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணோம், என்னோட ரூமுக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் எல்கேஜி ரூம். ஸோ நான் ஷேப்பில் ட்ராவல் பண்ணி தான் அங்கே போனோம். ஓகே, அந்த காரிடார் வழியா. அதுலேருந்து எனக்கு டெய்லி ஒரு முறையாவது அந்த பொண்ணை பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போகணும், சிரிச்சுட்டு போகணும். ஓகே, நான் போவேன் அவ்வளோ சிரிக்கிறதுக்கு போக மாட்டேன், போவேன் அந்த கிளாஸ் டீச்சரை பார்ப்பேன், எல்லா பசங்களும் பார்த்து அப்படியே ஹாய் சொல்லிட்டு மகதி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு மகதியை பார்த்து சிரிச்சுட்டு போவேன். இதை நான் 1 இயராக பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அடுத்த பர்த்டே வரும்ல யூகேஜி. ஓகே, அப்படி பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே வந்து சண்டே வந்துச்சு. நம்ம டேட்டை பர்டிகுலர் ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல. நான் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்குறேன் மகதி, சார் அதுதான் போன பர்த்டே அந்த சண்டே வந்துச்சு இல்லைண்ணா, வரவே இல்லை நானா. திருப்பி என்னோட கண்டினியூ ஆகுது செகண்ட் இயருக்கு. இப்போ யூகேஜிலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டும் இதே தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவள் பர்த்டே அன்னைக்கு நான் டெல்லி போயிட்டேன். ஸோ திருப்பியும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. திருப்பி செகண்ட் ஸ்டாண்டர்டு படிக்கிறப்போ அதே மாதிரி செகண்ட் ஸ்டாண்டர்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே செகண்ட் ஃப்ளோர்லேயே கிளாஸ் இருக்கும். நான் போவேன், ஹாய் சொல்லுவேன், கிளாஸ் டீச்சர்கிட்ட பேசுவேன், எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு வருவேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரப்போ அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறப்போ அதே மாதிரி நான் சின்ன சாக்லேட் எடுக்கிறப்போ, சார் பெரிய சாக்லேட் உங்களுக்கு நான் வாயை திறந்து சொல்லி நான் வாங்கினேன் பார்த்தீங்களா, அப்போ தான் தோணுச்சு அப்பா நான் பாஸ் ஆகிட்டேன். ஸ்கூல் ரெகக்னேஷனுக்கோ பில்டிங்கோ லோன் வாங்குறதுக்கோ நான் ஒரு மாசம் ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பேன், 2 மாசம் ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பேன். ஆனா ஒரு பெரிய சாக்லேட்டை ஓத்தா வாங்குறதுக்கு ஐ டிட் ஹோம்ஒர்க் ஃபார் 3 years. Even though you say this as a fun story, it's a very deep rooted value in it. அவங்க ஒரு சாக்லேட் கொடுக்கறதுன்றது சாதாரண விஷயம் தான். ஆனா அதுக்கு நம்ம எலிஜிபிளா, அந்த குழந்தை கரெக்டா இருக்கு, நம்ம கரெக்டா இல்லையேன்னு ரெகக்னைஸ் பண்ற குவாலிட்டி, இட்ஸ் லைக் ரியலி இன்ஸ்பைரிங். அது வந்து நம்ம அவ்வளவு யோசிப்பாங்களான்றது இருக்கு இல்லையா. சாக்லேட் கொடுத்தாங்க, வாங்கி ஹாப்பி பர்த்டே, அவ்வளவுதான் முடிஞ்சு. அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது. அது அது அந்த டெய்லி ரொட்டீன்ல அதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ எனக்கு எப்படி சொல்றது, ஐ எம் ஓவர்வெல்ம்ட் லிட்டில் பிட். இல்லை அது ரொம்ப முக்கியமான விஷயம்.